He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். பிங்க் ஆட்டோவை ஆண்கள் ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிங்க் ஆட்டோவை ஆண்கள் சிலர் சென்னையில் பல இடங்களில் ஓட்டி வருவதாக புகார் எழுந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினிசரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினிசரவணன், மாவட்ட ஆட்சியர் என்ன குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம் என்ன? பிரியதர்ஷினி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையின் கீழாக சென்னை மாநகர் முழுவதும் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், அதாவது பிங்க் ஆட்டோக்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பெண்களுக்கும் இந்த ஆட்டோ தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது, மானியம் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை சென்னையில் ஆண்கள் சிலர் பல இடங்களில் ஓட்டி வருவதாக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்ததாக இந்த அறிக்கையிலே மாவட்ட ஆட்சியர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக சமூக நலத்துறையினுடைய கள ஆய்வின் மூலமாக கடந்த சில நாட்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் சில ஆண்கள் ஓட்டுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகளின் கீழாக பிங்க் ஆட்டோக்களை பெண்கள் மட்டுமே இயக்க ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்டோக்களை பெண்கள் மட்டுமே இயக்க முடியும், ஆண்கள் இயக்கக்கூடாது. இந்த விதிகள் பற்றி இளஞ்சிவப்பு ஆட்டோ இயக்கக்கூடிய பயனாளிகளுக்கு பலமுறை எடுத்துரைத்த பின்னரும் ஆண்கள் ஓட்டுவது கண்டறியப்பட்டு விதிகளை மீறினால் ஆர்டிஓ மூலம் நடவடிக்கை மேற்கொள்வதோடு என சமூக நலத்துறையின் வாயிலாக பல்வேறு சுற்றறிக்கையிலும் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சமூக நலத்துறை ரீதியாக எச்சரிக்கை விடப்பட்ட தொடர்ந்து ஆண்கள் சிலரும் இந்த பிங்க் ஆட்டோவை இயக்கிய புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதுபோல் பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் முழுமையாக பறிமுதல் செய்யப்படும் என சென்னையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலாக இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில் பல இடங்களிலும் இந்த பிங்க் ஆட்டோ பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது, மானியத்துடன் வழங்கப்பட்டிருந்தது. சென்னையில் பெண்களை தவிர சில ஆண்களும், அதாவது அந்த பெண்களுடைய கணவர்கள், உறவினர்கள் இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இயக்கி வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்ததின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினிசரவணன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.